நீங்கள் இருக்கிற இடத்திலே இது நற்கரணை ஆராதனை என்று நீங்கள் அறிவீர்கள். அதனாலே நாம் ஆயத்தமாக இருப்போம். இந்த வேளையிலே நீங்கள் ஒரு சின்ன ரொட்டி துண்டோ அல்லது ஒரு சின்ன பிஸ்கெட்டோ ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக சீஷர்களோடு இருந்த நேரத்திலே செய்த காரியத்தை நாம் இந்த நற்கரணின் மூலமாக நாம் நினைவு கூறுகிறோம். அதனாலே ஒரு சின்ன ரொட்டி துண்டோ அல்லது சின்ன பிஸ்கெட்டோ அல்லது ஒரு ஜூஸ் அல்லது ஜூஸ் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸில் வைத்திருந்தாலும் ஆயத்தமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வேலையை நாம் ஆயத்தமாக காணப்படுவோம். நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவர் முன்பாக நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மிடத்திலே எந்த ஒரு பாவம் குற்றம் இருக்கும் என்றால் இந்த வேலையை அதை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் அறையிலே சீஷர்களோடு இருந்த அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே சீஷர்களோடு காணப்படுகிற அந்த வேலையிலே அவர் விதமாக ஒரு ரொட்டி எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு அவர் கொடுத்தார். நீங்களும் உங்களுடைய இடத்திலே அந்த ரொட்டி அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளை நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி இருக்கிறேன். சீஷர்களுக்கு அவர் கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். இதை நினைவு கூறும்படி இதை நீங்கள் புசியுங்கள் என்று கூறினார். இவையிலே நாம் அந்த ரொட்டி தொண்டை எடுத்து கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இதிலே நாம் பங்கு பெறுவோம். வாருங்கள், எடுத்து பங்கு பெறுவோம். அதற்கு பிறகு அவர் பாத்திரத்தை எடுத்தார். உங்களிடத்திலே இருக்கிற அந்த ஜூஸ் நீங்கள் எடுத்து இந்த வேலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை நாம் நினைவு கூறுவோம். அவர் சீஷர்களை சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வாருங்கள், நாம் யாவரும் இதை நாம் பங்கு பெறுவோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிலுவையிலே பாடுபட்டீர், சரீரத்தை பலியாக ஒப்புக் கொடுத்தீர், இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். இதை நாங்கள் நினைவு கூர்ந்து ராஜா பாவத்தை அறிக்கையிட்டு இதிலே நாங்கள் பங்கு பெறுகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு இதன் மூலமாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு நீர் சேர்ந்து கொள்ளும் ராஜா. உம்முடைய செய்தியை கேட்க நீர் எங்களை ஆயத்தம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் அமரலாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடியும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே விதமாக நாம் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னா ஒரு சிலர் தான் ஆலயத்தில் இருக்க முடியும், மற்றவர்களாம் நீங்கள் வீட்டில் இருந்து இதிலே பங்கு பெறுகிறீர்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு தருவதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளை ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தம் செய்வோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்குவாராக. The Lord wants to speak to us, and so let us prepare our hearts to worship and to hear God's word. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு சில காரியம் விசேஷமாக பகிர்ந்து கொள்ள என்னுடைய மனதிலே உணர்த்தினதை உங்களுக்கு நான் இந்த வேலையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாகாது. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாகாது. இது நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நாம் விதமாக அறிமுகத்திலே நாம் பார்க்கிறோம்.
ஆஹ், இந்த உலகத்திலே நாம் பல காரியங்கள் செய்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இதெல்லாம் நாம் செய்கிறோம். சில நேரத்திலே நாம் செய்கிற காரியங்களுக்கு பிரகாரமாக நமக்கு பாராட்டு கிடைக்கிறது, அல்லது நமக்கு சில ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் சில உலகத்தில் பார்க்கும் பொழுது இது அநேக நேரத்திலே அல்லது சில நேரத்திலே சரியான விதத்திலே வராது. சில பேர் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் பாராட்டும். நம்ம கஷ்டப்பட்டு உழைத்திருக்கலாம், யாரும் கவனிச்சு கூட மாட்டாங்க. அப்ப நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் என்ன பிரயோஜனமா, இதோட சும்மா இருக்கலாமே அப்படின்னு கூட ஒரு எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் இந்த நாளிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் வித்தியாசமான விதத்திலே இதெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று நாம் பல காரியங்கள் செய்கிறோம். பல காரியங்கள் நாம் செய்கிற நேரத்திலே அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் முதலாவதாக பார்க்கிறோம். கவனித்துக் கொண்டிருக்கிறார். God notices, he notices everything that we do. கவனித்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் குறித்து வைக்கிறார், ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ணலாம், ஆனா ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் சொல்லும் பொழுது, நாம் என்ன செய்கிறோமோ அதை பார்த்து கவனித்து அதற்கு ஏற்ற விதத்திலே பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த நாளிலே ஆண்டவர் உணர்த்துகிறார். இது ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, நம்ம ஒரு வேலையை சோர்ந்து போய் கூட வந்திருக்கலாம். இதெல்லாம் ஆண்டோட ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு என்ன பிரயோஜனம், அதனாலே எனக்கு கிடைக்கிறது என்ன என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 58வது வசனம், 1 Corinthians chapter 15 verse 58. இதை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. விருதாவாயிராது என்ற வார்த்தை தான் நான் வீணாகாது என்று நான் இங்க போட்டுக்கிறேன். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாகாது. நீங்கள் எது செய்தாலும் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யும் பொழுது அது வீணாகாது. அது நான் சொல்ல விதமாக ஆண்டவர் சில காரியங்கள் அதற்காக செய்கிறார். இதுல முதல் காரியம் நாம் பார்ப்பது, first thing that we notice, the record of our labor. முதல் காரியம் நம்முடைய பிரயாசத்தின் குறிப்பு. நம்முடைய பிரயாசத்தின் குறிப்பு என்று சொல்லும் பொழுது, சில நேரத்திலே நாம் குறித்து வைக்கிறோம் இல்லையா, ஏதாவது நம்ம செய்தோம்னா we note it down. இந்த நாளில் என் டைரியில எல்லாம் எழுதி வைப்பேன். நீங்களும் உங்க டைரியில எழுதி வைப்பீங்க இல்லையா, இந்த நாளில் இந்த காரியம் நான் செய்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுறோம். சில நேரத்தில் நாம் ரிப்போர்ட் கொடுக்கிறோம்னா கூட நாம் எழுதி அதன் பிரகாரமாக நாம் ரிப்போர்ட் கொடுக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சில காரியம் சொல்கிறாரா. நான் கூறினேன் இல்லையா, உலகத்திலே சில பேர் நம்ம எவ்வளவு செய்தாலும் அதை கவனித்துக்க மாட்டாங்க, நினைவு கூற மாட்டாங்க, அது ஒண்ணுமே இருக்காது. அதனால நம்ம சோர்ந்து போகிறோம். Sometimes we get discouraged because whatever we do is not noticed. ஆனால் முதல் காரியம் இதிலே நாம் பார்ப்பது நம்முடைய பிரயாசத்தின் குறிப்பு. ஆண்டவர் தேவன் நம்முடைய பிரயாசத்தை எல்லாம் பார்க்கிறார். God sees all our labor. இது பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது, இது ஆண்டவரிடத்தில் மறைக்கவும் முடியாது, மறைத்து வைக்க முடியாது. We cannot hide anything from God. God sees all our labor. அது மாத்திரமல்ல, தேவன் நாம் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். காண்கிறார், பார்க்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். God not only sees all our labor, God hears all that we speak. ஆனால் இதற்கு மேலாக சில நேரத்தில் பிரியமானவர்களே, மக்கள் என்ன பார்க்கணுமோ அதன் பிரகாரம் நம்ம நடிச்சுக்கிறோம் இல்லையா. அவங்க இப்படி பார்க்கட்டும், இது நான் சொல்றேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அது மக்கள் கேட்கட்டும், இதன் பிரகாரம் இது இப்படி பேசுவேன், அப்படி பேசுவேன். அதனால மக்கள் என்ன பார்க்கணுமோ என்ன கேட்கணுமோ அதன் பிரகாரம் சில நேரத்திலே நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவர் பார்ப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய உள்ளான நோக்கம் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உள்நோக்கம் என்று சொல்லும் பொழுது, எதனாலே இந்த காரியம் நாம் செய்கிறோம், எதனாலே
எந்த காரியம் நான் பேசுகிறோம், உள்நோக்கம் பிரியமானவர்களை ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். only God knows all our inner motives. உள்ளான நோக்கம் எல்லாம் தேவன் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். அது முக்கியம். சில நேரத்திலே சில பேர் நம்ம பேசும் பொழுது நம்ம விளக்கம் கொடுத்துக்கொண்டு இல்லையா, உங்களுக்கு புரியல, உங்களுக்கு நான் சொல்றேன் இதெல்லாம் நான் செஞ்சேன், தப்பா எடுத்துக்காதுங்கன்னு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விளக்கம் தேவையில்லை. ஆண்டவர் உள்நோக்கம் தெரியும், அது எவ்வளவு நல்லது. ஆனால் சில நேரத்திலே நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய தப்பான உள்நோக்கத்தை அறிந்தார் என்றால், தப்பான உள்நோக்கம் ஆனால் நம்ம உண்மையா செய்யல, இவங்களை நம்ம பிரியப்படுத்தணும், இவங்களை நம்ம பாராட்டணும், அதெல்லாம் இந்த மாதிரி செய்தோம், இது மாதிரி சொன்னாலும் அப்ப இந்த காரியம் நமக்கு பிரச்சனை இருக்கும். We may not always be happy that God knows our inner motives, because we are doing the wrong motive. Then we are careful. Then we get scared. But as God's children, we are encouraged. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை இவ்விதமாக உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் சில பொறுப்பில் இருந்து சில காரியம் செய்து கொண்டு வரலாம். ஆனால் அப்படி செய்து கொண்டு இருக்கிற வேளையிலே உங்களுக்கு சில காரியம் நடந்ததுனாலே, சிலர் பேசினதுனாலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் அவிதமான ஒரு விதத்திலே காணப்படலாம். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஒரு காரியமும் மறைக்க முடியாது. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் அப்படி ஒரு விதத்திலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் பார்ப்பது என்னவென்றால், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாகாது. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாகாது. Labor in the Lord never in vain. Labor in the Lord never in vain. And அதுல இது நம்ம முதலாவதாக பார்க்கிறோம். நம்முடைய பிரயாசத்தின் குறிப்பு அவர் எழுதி வைக்கிறாரு, அவர் பார்க்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தின செய்த காரியத்துல நம்முடைய ரெக்கார்டு எப்படி இருக்கும்? ரெக்கார்ட் மற்றவங்க நல்லா பாராட்டலாம் இல்லையா, நம்மளை பார்த்து ஐயோ ரொம்ப நல்லா செய்யுது, நல்லா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு, கேட்கிறாரு, உள் நோக்கத்தை அறிந்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் குறிப்பு எழுதுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால் பிரியமானே, அது மாத்திரமல்ல, நம்முடைய பிரயாசத்திற்கான பலன் ஆண்டவர் தருகிறார். God gives reward for our labor. நம்முடைய பிரயாசத்துக்கான பலன் அவர் தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பொழுது வேலை இடத்துல நமக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நான் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்தேன், அதை பார்த்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறாங்க, என்னுடைய சம்பளம் கூட உயர்த்திருக்காங்க, அது நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஏனென்றால் கஷ்டப்பட்டேன், செய்தேன், அதை கவனித்து பார்த்து மேல் அதிகாரிகள் விதமாக செய்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு வசனம் இருக்கிறது, நம்முடைய பிரயாசத்தின் பிரகாரம், நம்முடைய பிரயாசத்திற்கான பலன் என்று சொல்லுவது ஆண்டவருக்காக நாம் செய்கிறது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எது செய்தாலும் ஆண்டவருக்காக நான் செய்வது, அது நம்ம சண்டே ஸ்கூல் சொல்லி கொடுக்குறோமோ, பிபியில நம்ம பங்கு பெறுகிறோமோ, பாட்டு நடத்துகிறோமோ, பிரசங்கம் செய்கிறோமோ, வேத ஆராய்ச்சி செய்கிறோமோ, பாஷா மாதிரி வேதத்தை வாசிக்கிறோமோ பாஸ்டருக்காக, எது செய்தாலும் அது ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அதை சோதித்து பார்ப்பார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே 13வது வசனம் பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே 13வது வாசிக்கிறோம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். 2 முக்கியமான வார்த்தையா இந்த வசனத்துல, நாளானது, அக்கினியானது. 1 4 பிரியமாட்டே, ராத்திரியில என்னெல்லாம் நடக்குது இல்லையா? இருட்டுல என்னெல்லாம் செய்தா சில பேருக்கு தெரியாது. இந்த நைட், இந்த டார்க், we don't know what is happening.
அதனால தான் நான் வந்து நம்மளாம் படுக்கும்போது சில இடத்துல லைட் எல்லாம் போட்டு தான் படுப்போம். வெளியும் லைட் வச்சிருப்போம். ஏன்னா தப்பான ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கு தெரியணும்னு. இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க என்னென்ன பிரயாசம் எடுத்தாலும், என்னெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க செய்தாலும், நாளானது சொல்லும் பொழுது ஒரு நாள் வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கிற மாதிரி, தெரிகிற மாதிரி அது காணப்படும். அது காணப்படும். So when the day will bring light, light will expose. அது எடுத்து காட்டும். ஒன்றும் மறைக்க முடியாது பெரியவாட்டே. பார்ப்பது, கேட்பது, உள்நோக்கம் அதெல்லாம் அறிந்து ஆண்டவர் விதமாக செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு இன்னொரு காரியமும் நம்ம பார்க்கிறோம். அக்னி அக்னி என்று சொல்லும் பொழுது சில பொருள் வந்து அது உண்மை உள்ளதா நல்லதா என்று சோதித்து பார்க்கணும் என்றால் அவர்கள் அக்னிக்குள் அதை விடுவார்கள். பொன்னானது உண்மையாக பொன்னா. சில நேரத்தில் நம்ம பெட்ரோல்லாம் வாங்குறோம் இல்லையா, அதை கலந்து கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, அது எப்படி சோதிப்பாங்கன்னு தெரியல, அது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. ஆனா அக்னி என்று சொல்லும் பொழுது அது உண்மை உள்ள அந்த பொருள் பொன்னானதா என்று தெரிவதற்கு அக்னியினால் சோதிக்கப்படும். அப்படி பாருங்க, ரெண்டு விதத்துல சோதிக்கப்படும் இல்லையா. ஒண்ணு நாளானது. அப்படி என்றால் நாள் தொடங்கும் பொழுது வெளிச்சம் வருகிறது. வெளிச்சம் அது வெளிப்படுத்தும். The light of the day will expose. அக்னி அந்த சூட்டில் அப்படியே போடுறதுனால அது உண்மையா அது என்னென்ன பொருள்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் போயிடும், அழிந்து போயிடும். ஆனால் அப்படிப்பட்ட விதத்திலே நாம் காணப்படணும் என்று சொல்கிறோம். இங்கே நாம் பார்ப்பது இந்த இரண்டாவது காரியம் என்ன பார்ப்போம் என்றால் நம்முடைய பிரயாசத்திற்கான பலன் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விதத்தை தான் சொல்லுகிறார். இப்படி இருக்கிறதுனாலே நாளானது வெளிப்படுத்தும், அக்னியானது சோதிக்கப்படும் சொல்லுகிறதுனாலே அவர் என்ன செய்வார் என்று நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்க முடியும். அவர் பின்னோக்கி பார்க்கிறார். நாம் இருக்கிற சூழ்நிலையிலே நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். We need to check our hearts. எப்படி நாம் உண்மையாக செய்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையாக செய்கிறோமா என்ன பார்க்கணும். ஆனால் அவர் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் 8ஆம் வசனத்திலே இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நல்ல போராட்டத்தை போராடினேன். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விதத்தில் ஒரு போராட்டம் தான். இட்ஸ் a fight. போராட்டம் சொல்லும் பொழுது அது ரொம்ப லேசாக நமக்கு இருக்காது. அதனால நம்ம வந்து ஊழியம் செய்கிற நேரத்தில் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் இது வருது, இந்த மாதிரிலாம் என்னால் முடியாது அப்படின்னு முறுமுறுக்க முடியாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் சொல்வது ஒரு ஓட்டம். துவங்குறது ரொம்ப உற்சாகமாக துவங்குறோம் இல்லையா. ஆனால் தொடர்ந்து எப்படி நம்ம செய்கிறோம், இந்த நாளிலே நாம் எப்படி காணப்படுகிறோம் புரிவார்களே. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசத்திலே, கர்த்தருக்காக செய்கிற காரியத்திலே நாம் சோர்ந்து போயிட்டு இது என்ன கஷ்டமா இருக்குது அப்படி முறுமுறுத்துட்டு இருக்கிறோமா, அல்லது இல்லை இயேசு எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறார், நான் அவருக்காக செய்வேன், இன்னும் உற்சாகமாக நான் செய்வேன் என்ற உற்சாகத்திலே நாம் இருக்கிறோமா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அது ரொம்ப முக்கியம் பெரியமார்களே. என்ன நடந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கணும். இயேசுவின் மேல் நம்பிக்கை நம்ம காத்திருக்கணும். ஒருவேளை சில காரியங்கள் நடக்கிற சமயத்திலே நாம் ஏன் இயேசு இந்த மாதிரி நடக்க விட்டார், இதனால ஆண்டவரை குறித்தே ஒரு சந்தேகம், ஆண்டவரை குறித்தே ஒரு முறுமுறுப்பு, அப்படி இருக்க முடியாது. பவுல் அப்படி செய்யல. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்பொழுது அவருக்கு என்ன காத்திருக்கிறதுனா கிரீடம் சொல்லுகிறார் இல்லையா. A crown waits for him. அது இந்த நாட்டிலே ஆண்டவனை உற்சாகப்படுத்துகிறார். பவுல் சொன்னவண்ணமாக நம்முடைய ஆயுசு நாட்கள் கடைசியில அப்படி நாமும் காணப்படணும். நல்ல போராட்டத்தை போராடினேன் கடைசி வரைக்கும். நல்ல
நல்ல விதத்துல எல்லாம் செய்தேன், விடாமுயற்சியோடு செய்தேன். சோதனைகள் வந்ததுதான், கஷ்டங்கள் வந்ததுதான். ஆனால் நான் விடல, ஓட்டத்திலே காணப்படுகிறேன். கடைசி வரைக்கும் ஓடணும், கடைசி மூச்சு வரைக்கும் ஓடணும். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று நாம் அந்த விதத்திலே காணப்படுகிறோமா? ஆனால் சில நேரத்தில் நான் நினைக்கலாம், நான் அப்படி ஒன்றும் பெரிய காரியம் செய்யலையே, பவுல் மாதிரி நான் ஒன்றும் பெரிய காரியம் செய்யல. நான் பெரிய பிரசங்கமோ அல்லது பெரிய ஊழியமோ அதெல்லாம் செய்யலைன்னா சாதாரணமாக தான் நான் சில காரியம் செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்கிறார் நாம் பார்ப்போம்னா, அதை குறித்து மார்க் 9வது அதிகாரத்திலே 41வது வசனத்திலே, மார்க் 9:41 வாசிப்பு கேட்கும். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் நாமத்திலே நிமித்தமாக ஊழியம் செய்யும் பொழுது எது செய்தாலும், யாராவது அந்த காரணத்தினாலே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட ஆன சொல்றாரு, அதுக்கு வேண்டிய பலன் கூட இருக்குதுன்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா நான் செய்த காரியம் ஆண்டவர் அந்த விதத்திலே பார்க்கிறார். சின்ன காரியம் பெரிய காரியம் என்று வித்தியாசம் பார்ப்பது. அவருக்காக நாம் எது செய்தாலும் பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் என்று இல்லை, நீங்கள் இயேசுவுக்கு என்று என்ன செய்தாலும், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டு சொல்கிறார் அதுக்கு வேண்டிய பலன் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அதெல்லாம் இப்ப எனக்கு கிடைக்கும் என்று. ஒன்று நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிக்கிற வேளையிலே ஆண்டுடைய பிரசனத்துக்கும் நாம் செல்லும் பொழுது இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். அது ஒரு நாள் காத்திருக்கிறது. ஆனால் இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்திலே 12வது வசனம், Revelation 22:12 வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. பிரியமானவர்களே, இயேசு வருகிறார். இயேசு வருகிற வேளையிலே அவனுக்கு வேண்டிய பலன் அவர் கொண்டு வருகிறார். ஏமாற்றம் இருக்காது. எல்லாம் சரியாக கவனித்து பார்த்து ஏற்ற விதத்திலே ஆண்டவர் செய்வார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம், அது ஒரு பெரிய உற்சாகம். அதனாலே நான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பு, அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ எந்த வேலையிலோ எந்த நேரத்திலோ நான் ஆண்டவருக்காக நான் சிறந்த விதத்திலே செய்வேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாகாது. Labor in the Lord never in vain. 2 காரியம் நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், rest from labor. அது பிரயாசங்களிலிருந்து நமக்கு இளைப்பாறுதல். rest from labor. வேலை செய்கிற நேரத்திலே பிரியமானவர்களே, நம்ம பகல்ல வேலை செய்யறோம், ஷிஃப்ட்ல வேலை செய்யணும், அது வேலை காரியம். பகல்ல வேலை செய்துட்டு ராத்திரி என்ன செய்வோம்? ஓய்வெடுப்போம் இல்லையா? இளைப்பாறுதல், ஓய்வெடுப்போம். ஒரு வாரத்துல 6 நாள் வேலை செய்யணும். பொதுவாக பார்க்கும்போது 6 நாள் வேலை செய்துட்டு 7வது நாள்ல ஓய்வெடுப்போம், இளைப்பாறுதல். ஸோ வேலை செய்யற இடத்துல வேலை ஆரம்பிக்கும் பொழுது இத்தனை நாளே லீவு, ஓய்வுக்காக அவங்க சொல்லுகிறாங்க இல்லையா? ஸோ we work by day, rest by night, work 6 days, rest 1 day, and we take leave. We need rest. ஓய்வு நமக்கு தேவை. ஓய்வு இல்லாமல் நம்ம தொடர்ந்து செய்தோம்னா சீக்காகிடுவோம், அப்புறம் சிறந்த விதத்தில் வேலையும் நடக்காது இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய காரிய பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறத நாம் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் வருகிறது, அப்போ நம்முடைய பிரயாசங்களிலிருந்து இளைப்பாறுதல், ரெஸ்ட் ஃப்ரம் லேபர். அப்படின்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு, கிருபை இருக்குது. இப்பதான் பிரியமானவர்களே, இப்பதான் பாருங்க, பால் இந்த மாதிரி அவர் மறிப்பார் என்று நம்ம நினைக்கிறோம். செப்டம்பர் மாதத்துல அந்த புது காடி வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு தான் வந்தார் ஜெபத்துக்காக. பால் இந்த மாதிரி திடீர்னு போவார்னு யாரும் நினைத்தான்? எந்த நாள்ல நமக்கு ஆயுசு நாட்கள் முடியும்னு தெரியாது. ஆனால் ஆயுசு நாட்கள் முடிக்கிற வேளையிலே நம்முடைய பிரயாசங்களிலிருந்து இளைப்பாறுதல். We do not know when God will call us back to Him, and then there is no more labor in this world.
ரெஸ்ட் ஃப்ரம் லேபர். இதை நம்ம பார்க்கும் பொழுது சில காரியம் நம்ம பார்ப்போமா. முதல் காரியம், டெத் ushers us into the presence of God. இது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் பார்க்கிறோமா. மரணம் நம்மை தேவ பிரசன்னத்துக்கு அது கொண்டு செல்கிறது. மரணம் நம்மை தேவ பிரசன்னத்துக்குள் கொண்டு செல்கிறது. அப்படின்னா நம்ம மரிக்கும் வேளையிலே இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிந்து ஆண்டவரிடத்திலே போகும். நம்முடைய பிரயாசங்கள் ஆண்டவருக்கென்று இனி ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய வேண்டியதெல்லாம் இப்பதான் செய்யணும். எல்லாம் டிலே பண்ணாதுங்க. நாளைக்கு செய்கிறேன், நாளைக்கு வருமானு தெரியாது. மரணம் வருகிற வேளையிலே நாம் ஆண்டுடைய பிரசனத்துக்குள் செல்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 5:8 நம்ம பார்த்தோம். அது அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் அவிதமாக செய்வதனாலே பிலிப்பியர் 1:23 பிலிப்பியர் 1:23 பிலிப்பியன்ஸ் 1:23 பவுல் என்ன சொல்கிறார் நம்ம பார்ப்போமா. நம்முடைய பிரயாசம் முடிந்தது. நம்முடைய பிரயாசம் முடிந்தது. அதற்கு முன்பாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே அவர் சொல்கிறார், நான் எனக்குள்ளே ஒரு போராட்டம், என்ன செய்யணும்னு தெரியல. நான் மரித்தனா இயேசுவோடு இருப்பேன், உயிரோடு இருந்தனா ஆண்டவருக்கு உழைக்க முடியும். ஆண்டவருக்கு உழைப்பதும் எனக்கு ஆசைதான், ஆனா ஆண்டவருடைய பிரசனத்துக்குள் போவதும் எனக்கு ஆசைதான். இதுல எதுதான் சூஸ் பண்ணுவேன். If I die, I go to be with the Lord. If I live, I can serve the Lord. பாருங்க என்ன போராட்டம் அவருக்கு. இதுவும் வேணும், அதுவும் வேணும். அதாவது உங்கள் நிமித்தம் நான் உயிரோடு இருந்து உழைக்க தேவன் சொல்கிறார். ஆனால் அடுத்தது மரணம் விதமாக பிரிக்கும். நம்முடைய பிரயாசம் முடிந்தது. எப்பொழுது? மரிக்கும் வேளையில் பிரயாசம் முடிந்தது. அவர் toil is over. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார்? இந்த முடிவுரையிலே சில காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய ஊழியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். By conclusion, I want to say, let us be faithful in the work of the Lord. முடிவுரை அந்த ஸ்லைட் இப்போ நமக்கு பார்ப்போம். Let us be faithful in the work of the Lord. தேவனுடைய ஊழியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். அது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வாரா? உண்மை உள்ள ஊழியன் நம்மை பார்த்து சொல்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தை பற்றி நாம் விவரங்கள் நமக்கு நன்றாக இருப்பதை நாம் உறுதி செய்யணும். நம்முடைய ரெக்கார்ட் நல்லா இருக்கவா இல்லையான்ட்டு அது யாரை பொறுத்தது? நம்மை பொறுத்தது தானே. எழுதுனவங்க நம்ம குறை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ரிப்போர்ட் எழுதிருக்காங்க, அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்காரு. அதை ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் எப்படி எழுதுவார்? அது நம்மை பொறுத்து இருக்குது. நம்ம எப்படி செய்கிறோமோ அதன் பிரகாரம் ஆண்டவர் அதை குறித்து வைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பலனை நாம் எதிர்பார்ப்போடு இருக்கும். நமக்கு பலன் உண்டு பிரியமானே, பலன் உண்டு. இந்த உலகத்திலே ஒருவேளை நமக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், ஜனங்கள் பார்க்காம இருக்கலாம், ஒன்றும் சொல்லாம இருக்கலாம். நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் நமக்கு தெரியும் ஒரு நாள் வருகிறது. ஒரு நாள் வரும் பொழுது இயேசு நம்மை அமிதமாக பாராட்டுவார். அவர் என்ன பலன் கொண்டு வருவார்? கிரீடம் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த கிரீடம் கூட என்ன என்று குறிப்பாக சொல்ல முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன மிகவும் முக்கியமானது என்றால், நமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும் என்றால், நம்ம முதுக இந்த மாதிரி கட்டி நல்லா செய்த என்று பாஸ்டர் சொன்னார்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? பரவாயில்ல, பாஸ்டரை பார்த்து சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னார்னா வா, அதுக்கு மேல நமக்கு என்னதான் வேணும் தெரியுமா? What more can we ask of the Lord? What more can we ask of anything? When the Lord says, well done, my faithful servant. If we are faithful, the Lord will welcome us into His rest. நாம் உண்மை உள்ளவர்களுக்காக சரியான உள்நோக்கத்தோடு சரியான விதத்திலே செய்ய வேண்டியதை நாம் செய்வோம் என்றால், பேச வேண்டியதை நாம் பேசுவோம் என்றால், அந்த கடைசி நாளில் ஆண்டுடைய பிரசனத்துக்குள் நாம் எடுத்து செல்லப்படுகிற நேரத்தில் சந்தோஷமாக செல்வோம். வெட்கத்தோடு அல்ல. நம்முடைய கிரியைகள் நம்மை தொடரும் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அவ்விதமாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிரியைகள் நம்மை
நம்ம செத்த பிறகு மறித்த பிறகு ஒன்றும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு விதத்துல 100க்கு 100 உண்மை என்று சொல்ல முடியும். ஏன்னா கிரியைகள் நம்ம தொடரணும்னா அங்க மறித்த பிறகு ஒன்றும் நம்ம எடுத்துட்டு போக முடியாதாங்க. ஆனா நம்ம என்னென்ன செய்துமோ அது நம்ம பின்தொடரும். நம்ம என்ன பின்தொடர்ந்து வருகிறது இப்ப அதையும் நாம் பார்க்கணும் இல்லையா? What is following us? When we die, we cannot take anything. But when we die, our good deeds will follow, and the Lord would welcome us and say, well done. நல்லா செய்த, இனி ஓய்வெடு. சும்மா தூங்கிக்கிட்டு இப்ப நம்ம இருந்தோம்னா அதில் பிரயோஜனம் இல்லை. இப்பதான் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். இப்படி ஆண்டவர் நம்மோடு பேசும்பொழுது நாம் என்ன மறுமொழி இந்த நாளிலே கொடுப்போம் பிரியமானவர்களே? இந்த நாளிலே நாம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாகாது. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாகாது. வாருங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவர் விதமாக நம்மோடு பேசுகிறார். வீட்டிலிருந்து தொழுது கொடுக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். இந்த நாளிலே உங்களிடத்திலே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாகாது. அது விருதாவா இருக்காது. சரியான உள்நோக்கத்தோடு நாம் ஆண்டவருக்கு என்று செய்கிறோம். Are we doing God's work with the right inner motive? Yes. God sees all. சில தப்பான காரியங்கள் ஊழியத்திலும் தப்பான விதத்திலே நாம் செய்திருப்போம் என்றால் அதையும் ஆண்டவர் கவனிக்கிறார். இந்த வேளையிலே ஆவியானவர் உணர்த்த பொழுது, நீ அப்படி செய்திருக்க கூடாது, சொல்லியிருக்க கூடாது, ஊழியம் செய்ததான், ஆனா அப்படி செய்திருக்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஞாபகத்திலே வரும் என்றால் ஆண்டவரிலே மன்னிப்பு கேட்போம். மன்னியும் ஆண்டவரே, நான் அந்த விதத்திலே பேசியிருக்க கூடாது, சொல்லியிருக்க கூடாது, செய்திருக்க கூடாது, சரியான நோக்கத்திலே உள்நோக்கத்திலே நான் செய்யல, போட்டியோடு செய்த என்னை மன்னியும் ஆண்டவரே, போட்டியோடு நான் செய்திருக்க கூடாது, என்னை மன்னிச்சு. ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கென்று படுகிற பிரயாசம் வீணாகாது. ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம், நான் எவ்வளவோ செய்தேன், யாருமே கவனிக்கல, யாருமே ஒன்றும் எனக்கு சொல்லல, உற்சாகப்படுத்தல. யாரும் கூட உற்சாகம் செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் குறித்து வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு வேண்டிய பலன் அவர் தருவார் ஏற்ற நேரத்தில். God sees all, God hears all, God will reward, even if people have not recognized. The Lord sees, the Lord knows, the Lord records, the Lord will reward. அதனாலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த வேளையிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். மறுபடியும் ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்காக நான் இன்னும் அதிகமாக உற்சாகமாக உழைக்கணும். இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே, ஒப்பு கொடு. எங்கு நான் தப்பு செய்தனோ மன்னியும், எங்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குதோ அதை உணர்த்த வெளிப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல, வீட்டிலே, ஜெப சிந்தனையில் இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர். நன்றி கர்த்தாவே, இவ்விதமாக எங்களோடு பேசுவதற்காக நன்றி. விதமாக நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க தருகிற இந்த நேரத்துக்காக ஒப்பு கொடுக்கும் காத்துக்கும் தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
சபையாய் தனிப்பட்ட முறையில கூட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில கூட நாங்கள் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி ஆண்டவரே, நாங்கள் ஜீவ கிரீடத்தை உம்மோடு உம்முடைய சமூகத்திலே பெறும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் நல்ல ஒரு போராட்டத்தை போராடு ஆண்டவரே, யாரும் பார்க்கிறார்கள் என்று அல்ல ஆண்டவரே, யார் எங்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்துவார், நாங்கள் செய்ததை பெருமையாய் பேசுவார்கள் என்று அல்ல, நாங்கள் செய்தவைகளே நாங்களே பெருமையாய் பேசுகிற வாழ்க்கையும் வார்த்தைகளும் பேச்சுகளும் அல்ல, ஆனால் உமக்காக ஓடு எங்க வாழ்க்கையை நீர் சரிப்படுத்துகிறீர். அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறுபடியும் திருத்துகிறீர், அழகுபடுத்துகிறீர். இந்த நாளிலிருந்து உமக்காய் ஓட கிருபை அளிக்கிறீர். ஆண்டவரே, எங்க மத்தியில நல்ல ஒரு போராட்டத்தை போராடின எங்க போதகர் ரவிக்காகவும் ஆண்டவரே, வேணு அண்ணனுக்காகவும் ஆண்டவரே, நாங்க சகோதரன் போல்காக செபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல ஒரு போராட்டத்தை அவர்கள் போராடி முடிக்க ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி. ஒரு நாள் குறை சொல்லாமல் உமக்காய் ஓடினார்களே அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, பாலுக்காக நன்றி, பிரேமாவுக்காக நன்றி. ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையில் அவங்க வீடு எவ்வளவு தூரமா இருந்தாலும் நேரம் பார்க்காமல் அசதியை பார்க்காமல் உமக்காய் ஓடின அவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறேன். நல்ல ஒரு போராட்டத்தை ஆண்டவரே நீர் பாலுக்கு கொடுத்ததுக்காய், ஜீவ கிரீடத்தை பெறும்படியான கிருபையை கொடுக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில பிரேமா அவங்க குடும்பம், பாலின் குடும்பம் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம், சந்தோஷம், உம்முடைய கிருபை அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ள நாங்கள் சபையாய் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருப்பதாக நாங்கள் பிரேமாவையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷம் அந்த குடும்பத்தை ஆட்கொண்டு நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க செய்கிற சகல காரியத்துல சேர்ந்து கொள்ளும். இந்த மரணத்துல ஆண்டவரே, எப்படி லாசருடைய மரணத்துல உங்க நாமம் மகிமைப்பட்டதோ அதே போல பவுலுடைய வாழ்க்கையிலும் இந்த மரண நேரத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சபையாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்திலும் பெரிய சபையிலிருந்து எங்களுக்கு தயவு கிடைத்து எல்லா பண தேவைகள், உதவிகள் வந்து சேர நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே. இந்த நாளில கொடுத்த வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வசனம் எங்களை புடமிட்டு தூக்கி நடத்துவதற்காய் போதகர் விட்டர் அவரை, அவர் குடும்பம், அவர் ஊழியத்தையும் கூட அவருடைய வயதில நீர் அவரை ஆசீர்வதித்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தூய பிதாவே, சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த வேளையில போதகர் விட்டர் அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.